ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு கோயில் சாப்பாடு வந்துட்டு நிறைய பேர் எப்படி கமெண்ட்ல கழுவி ஊற்றுவீங்க, நான்லாம் கண்டுக்க மாட்டேன். கோயில் சாப்பாடு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்ச சாப்பாடு. இன்னைக்கு நம்ம எங்கே வாங்கிட்டு வந்திருக்கோன்னா, வேறங்க கிடையாது, கேட்ரிங் போயிருந்தேன்னா கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு வரும்போது இன்னைக்கு கோயிலில் சாப்பாடு நான் தான் கேட்ரிங் பண்ணியிருந்தேன். நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதில் நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் விஜயாபதி பக்கத்தில் காடுதலா அந்த ஊரில் தான் இன்னைக்கு வந்து கோயில் கூட அங்கே தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துருக்கேன். ஏன்னா சாப்பாடு மட்டும் வாங்கலை, சாம்பாரும் பருப்பு பாயசம் கூட்டு 3 வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு. நான் எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் அந்த காடுதலாம் எல்லாமே சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு வாங்கிட்டு போய் மறந்துடாதுன்னு சொன்னாங்க. நான் எப்படி மறப்பேன், சாப்பாடு விஷயத்தில் மறக்கவே மாட்டேன். அதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு சாக்கில். இது ஃபுல்லாக சாம்பார். சாம்பாரில் ஊற்றுமா? ஐயோ சாரி மக்களே, நான் தெரியாமல் கவரில் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு கவரில் வாங்கிட்டு வந்தேன்னா, அங்கே வந்து பாத்திரம் கிடைக்கல, அதில் தான் கவரில் வாங்கிட்டு வந்தேன். அது நீங்கள் கவரில் வாங்கிட்டு வந்து ஏசிடாதீங்க என்ன, சரிங்களா? பருப்பு பாயசம், எங்கள் வீட்டுக்கு பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும். நான் இவ்வளோக்கு யாருக்கும் வாங்கிட்டு வருவேன், எங்கள் அக்காவுக்கு, எங்கள் சித்திக்கு, எங்கள் பெரியமைக்கு, எங்கள் அக்கா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்துடுவேன். நான் எப்பவுமே அப்படி தான். எங்கள் அத்தைக்கு, மாமா நிறைய பேர் உண்டா, எங்கள் பெரிய ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி. ஐயோ பாயசம் சிந்தது. இது ஃபுல்லும் கூட்டு சாக்கில் தான் நீங்கள் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அங்கே ஒரு பசங்கிட்ட கேட்ட உடனே எனக்கு சாக்கில் கவரு கூட்டு எல்லாமே தந்தாங்க. நாங்கள் தான் கேட்ரிங் பண்ணியிருந்தோம். ஆனால் கேட்ரிங் வேலைக்கு போகும்போது நான் எப்பவும் வாங்கிட்டு வந்துடுவேன். பார்த்தீங்களா? சாம்பார், பாயசம், கூட்டு, பொரியலும் ஆவிலும் எங்கள் அப்பாவுக்கு வச்சு கொடுத்துருமா. நிறைய பேர் கை கழுவ சொல்லுவீங்க, அதனால கை கழுவிட்டு. எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து தப்பா தானே அந்த சாப்பாடு எங்கள் அப்பாவுக்கு வச்சு கொடுக்கணும். கொஞ்சம் இல்லை சார், கரண்டி போட்டு சாம்பார் நாங்கள் அப்பாடு கொடுப்போம். எப்போ கோயிலேருந்து சாப்பாடு என்னன்ட்டேன். இன்னைக்கு கேட்ரிங் வேலை போயிருந்தேன்னா அது எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு என்னன்ட்டேன். மக்களை நீங்களும் வெக்கப்படாமல் இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி அப்பாவுக்கு கொடுங்க. என்றைக்குமே நல்லதான். நிறைய பேர் கமெண்ட்ல எப்படி கழுவி ஊற்றிங்க, வாசியில் ஆகிட்டு சுவாத்துக்கு செத்தவனா வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னோட எப்படின்னா நம்மளோட எப்படி சொல்ல, அப்பாவுக்கு வந்து எங்கேனாலும் வாங்கி கொடுக்கணும். கோயில் சாப்பாடு வந்து என்றைக்குமே புண்ணியம் தான். நீங்களும் இந்த மாதிரி வாங்கியிருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, செம்ம டேஸ்ட்டு.